ஹாய் ஹலோ வியூவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? திருமலா திருப்பதியினுடைய இன்றைய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் நிலவரம், தரிசனத்துக்கு ஆகக்கூடிய நேரமும், டிடிடி கொடுத்து இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் பற்றியும் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸு கொடுக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், சீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸு இங்கேலாம் எஸ்எஸ்டி கவுண்டர்ஸ் எப்பவும் போலவே காலையில் 3:30 மணி அளவில் ஓப்பன் பண்ணி இன்றைக்கி தரிசன டோக்கன்ஸ் கொடுத்து முடிச்சுட்டாங்க. அதே போல் ஸ்ரீவாரிமெட்டு பாதையில் இன்றைய தரிசன டோக்கன்ஸ் காலையில் 6 மணி அளவில் தான் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுத்துருக்குறாங்க. நாளை வெள்ளிக்கிழமைக்கான தரிசன டோக்கன் எப்போவுமே கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, வெள்ளிக்கிழமை மேலே, அதாவது மேல் திருமலையில் சீனிவாச பெருமாளுக்கு அபிஷேகம் நடக்கும். அதனால் கண்டிப்பாக அவங்க வெள்ளிக்கிழமைக்கான டோக்கன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஃப்ரைடே அன்னைக்கு மார்னிங் மட்டும்தான் வெள்ளிக்கிழமைக்கான, அதாவது அன்றைய தரிசனத்துக்கான டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. நேற்று, அதாவது 24ஆம் தேதி, ஜனவரி 24ஆம் தேதி தரிசனம் செய்த சீனிவாச பெருமாளை தரிசனம் செய்த மொத்த டிவோட்டீஸ் 65,991. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் மொத்தம் 21,959. கிடைத்த உண்டியல் காணிக்கை 3.57 கோடி. 12 வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து டிவோட்டீஸ் சுவாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க. சர்வ தரிசனம், அதாவது வித்தவுட் எஸ்டிடி டோக்கன்ஸு இல்லாமல் 8 to 12 hours ஆயிருக்கு சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி டிடிடி நிர்வாகம் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் மாதத்துக்கான எல்லா ஆன்லைன் தரிசன புக்கிங்கும் நேற்றே முடிஞ்சிருச்சு. இந்த ஆன்லைன் அக்கமண்டேஷன், அதாவது ரூம் அக்கமண்டேஷனில் மட்டும் நேற்று ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தது. அதாவது ரூம் அக்கமண்டேஷன் நேற்று மதியம் 3 மணி அளவில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் பண்ணோடனே கீழ் திருப்பதி, மேல் திருமலா, தலக்கோணா இந்த 3 இடத்துக்கும் அக்கமண்டேஷன் காமிச்சது. கீழ் திருப்பதிக்கும் தலக்கோணாவுக்கும் ரூம் புக் பண்ணும்போது எந்தவித ஒரு சேஞ்சபிளும் நமக்கு காமிக்கலை. ஆனால் மேல் திருமலாவில் புக் பண்ணும்போது மட்டும் ஏதாவது ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் டிக்கெட்ஸ் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஆன்லைன் லொக்கேஷன் பார்ட்டில் கேட்டிருந்தாங்க. ரொம்ப நேரம் லாகின் பண்ணியுமே எனக்கு ஓப்பன் ஆகலை. லாக் அவுட் ஆகி வெளியில் வந்துருச்சு. ஏன்னா நான் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனத்துக்கான எந்த ஒரு டிக்கெட் புக்கிங்கும் நான் பண்ணலை. அதனால் எனக்கு லாக் அவுட் ஆகிடுச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி ஓப்பன் ஆச்சா, இல்லை நீங்களாம் எப்படி புக் பண்ணீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு 3 மணிக்கு நான் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு மேல் திருமலாவுக்கு மட்டும் அக்கமடேஷன் என்னால் ஃபில் பண்ண முடியலை. இது எனக்கு ஒரு கிட்டத்தட்ட 3:45 வரைக்குமே இருந்தது. அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் வெயிட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டேன். அகைன் திரும்பவும் 5 o'clock மாற்றியிருந்தாங்க. நான் ஒரு 6 o'clock போல் நான் ஓப்பன் பண்ணி திரும்பவும் ரூம் புக் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது எகைன் எனக்கு திரும்பவும் அதே ப்ராப்ளம் தான் காமிச்சது. திருமலாவுக்கு மட்டும் ஏதாவது ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி காமிச்சது. ஏன்னா நம்ம திருமலான்னு புக் பண்ணும்போதே அந்த இடத்துல ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம், ஆர்ஜித சேவா இது மாதிரி ஏதாவது டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி காமிச்சது. என்னால் புக் பண்ண முடியல. நீங்கள், அதாவது திரு சீனிவாச பெருமாளினுடைய பக்தர்கள் நீங்கள் எப்படி புக் பண்ணீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, ஜனவரி மாதம் 27ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ஏப்ரல் மாதத்துக்கான 3 புக்கிங் ஓப்பன் ஆக போகுது. அது என்னன்னு பார்க்கலாம். 1, ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா. இது காலையில் 11 மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆகுது. இது ஏப்ரல் மாதத்துக்கான புக்கிங் நான் சொல்கிறது எல்லாமே. அடுத்தது 27ஆம் தேதி, அதாவது வருகின்ற 27ஆம் தேதி காலையில் 12 மணிக்கு நவநீத சேவா டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆகுது.
அதுக்கடுத்தது திருமலா திருப்பதியில் பராக்கமணி சேவா, அது பார்த்தோம் அப்படின்னா மதியம் 1 மணிக்கு டிக்கெட் புக்கிங் வந்து ஓப்பன் ஆகுது. இன்று பௌர்ணமி, அதாவது நிறைஞ்ச பௌர்ணமி. இன்று பௌர்ணமி நாளில் திருமலையில் எப்போதுமே மாதம் மாதம் பௌர்ணமி அன்று கருட சேவா வந்து நடைபெறும். இன்று திருமலா திருப்பதியில் கருட சேவை சாயந்தரம் 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நடைபெறும். அந்த கருட சேவையை நம்ம பார்க்கும்போது முன்னோர்களும் வந்து வருவாங்க. அதாவது கருட சேவையை பார்க்கறதுக்காக இறந்த நம்முடைய முன்னோர்களும் அன்று வருவாங்க. ஏன்னா அன்று பௌர்ணமி அன்னைக்கு அவங்க வந்து திருப்பதி பெருமாளிடம் வாங்கிய வரத்தின் பலனாக அவங்க எல்லாருமே திருமலைக்கு வருவாங்க. நாம்பளும் என்னென்னா பௌர்ணமி அன்னைக்கு திருமலா போய் கருட சேவையில் பார்க்கும்போது நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் பெருமாளினுடைய அருளாசையும் கருட பகவானினுடைய அன்பும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பிரம்மோற்சவ காலங்களில் கருட சேவையை பார்க்குறது மட்டுமல்லாமல் மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாள்லேயும் நம்மளால் முடிஞ்சால் கட்டாயம் வந்து பௌர்ணமியில் போய் கருட சேவையை தரிசனம் பண்ணலாம். இந்த கருட சேவை 4 மாட வீதிகள்லேயும் பவனி வரும். கருட வாகனத்தில் சீனிவாச பெருமாள் வந்து பவனி வருவார். டிடிடி நிர்வாகம் வந்து லோக்கல் டெம்பிள்ஸ் பற்றி இன்னும் எந்த ஒரு அறிவிப்பும் நமக்கு கொடுக்கல. அது அறிவிப்பு கொடுத்த உடனே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மிகவும் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கும் வந்து இது பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி இது வரைக்கும் பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்து முதல்ல இந்த வீடியோ பார்க்குற யாராவது ஒருத்தர் வந்து முதல்ல திருப்பதி போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.